தமிழகத்தில் படுகொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் முதலமைச்சர் வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கண்டன அறிக்கையில் என்னென்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கார்? சாராம்சத்தை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொலைகளுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தராமல் அவர்களை சிரமத்துக்குள்ளாகி தனது நிர்வாக திறமையின்மையை நாள்தோறும் வெளிக்காட்டி வருவதாக தன்னுடைய அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். யார் ஆட்சியில் இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் வக்கிர புத்தி படைத்தவர்களாலும் ஒரு சில கொலைகள் நடப்பது இயல்பு. குற்றவாளிகளை காவல்துறையினர் கண்டுபிடித்து கைது செய்வது நடைமுறை. ஆனால் திமுக ஆட்சியில் கொலைகள் செய்வதையே தொழிலாக கொண்டு பலர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வந்து வெறியாட்டம் ஆடுவதும் பல கொலைகளில் ஈடுபட்ட கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறையினர் திணறுவதும் கண்கூடாக தெரிவதாக அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இவை அனைத்துக்கும் காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்பட விடாமல் வைத்திருப்பதுதான் நாள்தோறும் நடைபெறும் கொலைகள் சம்பவங்கள் அதிகரித்து வருவது மூலமாக இந்த விஷயங்கள் நிரூபணமாகுவதாக எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதுல குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலை, காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை, சேலம் மாநகர் மாவட்டத்தை சேர்ந்த பகுதி கழக அதிமுக பகுதி செயலாளர் சண்முகம் படுகொலை, மதுரையில் நாம் தமிழர் நிர்வாகி திரு பாலசுப்ரமணியன் படுகொலை என்று இந்த கட்சி பேதமின்றி தமிழகத்துல படுகொலைகள் அரங்கேறிய வண்ணம் இருப்பதாக சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துல கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து நேற்று வரை கடந்த 200 நாட்களில் மட்டும் 595 கொலைகள் நடந்திருப்பதாகவும் அதுல குறிப்பாக சென்னையில் மட்டுமே 86 கொலைகள் நடந்திருப்பதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்றதற்கு பிறகு தலைநகரம் சென்னை கொலை நகரமாக மாறியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கையில சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாள்தோறும் நடைபெற்று வரக்கூடிய கொலைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காவல்துறையினரை சுதந்திரமாக செயல்படுவதற்காக அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். நன்றி பிரகாஷ், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.